தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாவிகளை தேடி வந்து பாவிகளை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக தன் உயிரை இறைவன் கையளித்தார். நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும், பாவிகளாய் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவரது பரிசுத்த இரத்தத்தினால் நேர்மையாளர்களாகவும் அதே வேளையிலே அவருடைய சீடர்களாகவும் நம்மை அழைக்கிறார். தவக்காலம் என்பது இயேசுவின் சீடர்களாய் நம்மையே நாம் மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு காலம். எனவே பாவிகளின் அழிவை தேடாத தேவன் அவர். நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த இறைவனுடைய பரிசுத்தமிக்கு இந்த புனித முறையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். அன்னையினுடைய மகிமை பெற்ற இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளிலே புனித ஆன்ஸ்லம் என்ற புனிதர் சொல்லுவார், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே இறைவன் அழைக்க வந்தார் என்றால், நேர்மையாளர்களின் அல்ல, மாறாக பாவிகளின் தாயாக தன் அன்பு தாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவிகளின் அடைக்கலமான அந்த தாயை நம்ம ஒப்புக்கொடுப்போம். நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருத்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த புனித வழியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கு கொள்வோம். எல்லாம் வந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே கேட்டவும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாவற்றை இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டிற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, படுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவு விழாவை கொண்டாடும் நாங்கள்
அந்த தாயின் பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்று எழுவமாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பசித்திருப்போருக்காக உன்னையே கையெழுத்து வரியுரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் மொழி உதிக்கும். இறைவாக்கின ஏசியாவிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொன்னான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையெழுத்து வரியுரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பார்த்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டிகையிலிருந்து பாழடைந்து கிடைப்பவற்றை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகுந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் உரிமைகளில் நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் சீராகிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவர் மீண்டும் மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு மொழி புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயிரிடங்களில் உன்னை வளம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இது உரைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாகும். இப்பொழுது பின்வரும் ஒவ்வொரு பதிவுகளில் ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பியும். ஆண்கள், ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பியும். ஆண்டவரை செவி சாய்த்து பதிலும். ஏனெனில் நான் இளையவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் மிகு பற்றுடையவன், உம்முடைய காத்தருளும். நீரே என் கடவுள், நான் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். நான் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பாடுங்கள். ஆண்டவரே உமது வழி எனக்கு கற்பியும். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியாரின் மனத்தை மகிழ செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி
உள்ளத்தை உயர்த்துகின்றேன். உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பாருங்கள். ஆண்டவரே, உமது வழி எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும். என் குரலை கேட்டருளும். உம் உதவியை நாடும். என் குரலை கேட்டருளும். பாடுங்கள். ஆண்டவரே, உமது வழி எனக்கு கற்பியும். அனைவரும் நிற்போம். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தீவு சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று. ஆனால் நீயும் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 வாழ்வதற்கை வார்த்தைகள் 27 தொடக்கம் 32 முடியும். அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் விருந்தினராய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த அறிஞர்களும் முன்முனுக்கு இயேசுவிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவின் மகிமையுள்ள சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 18:32 திருவசனங்களை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உண்மையில் பொல்லாரின் சாவையை நான் விரும்புகிறேன், மாறாக அவர்கள் தங்கள் வழிகளிலிருந்து திரும்பி என்னிடம் வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமாயிருக்கிறது. பாவிகளின் அழிவு அல்ல, மாறாக அவர்கள் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாய் கடவுளுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். அதற்குத்தான் இறைவன் நம்மை ஒவ்வொரு விதமாக தயாரிக்கிறார். மிகச் சிறப்பாக இந்த தவக்காலம் என்பது நமக்கு ஒரு தயாரிப்பின் காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை தயாரிக்க போகிறோம், எப்படி தயாரிக்க போகிறோம்? தயாரித்தல் என்பது, தவக்காலம் என்பது விட்டு விடுகின்ற காலம். நாம் பல வேளைகளிலே
பல காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். மிகச்சிறப்பாக அதிகமாக நாம் இந்த தவக்காலத்தில் இந்த உணவுகளை நாம் தவிர்க்கின்றோம். ஆனால் அந்த உணவுகள் தவிர்ப்பதோடு சேர்ந்து உண்மையே நாம் எதை விட்டுவிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே இறைவன் நமக்கு கற்பிக்கிறார். ஏனோ தேவையான காரியங்களை நாம் விட்டுவிடுகின்ற பொழுது நமது வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனால் கடவுளுக்கான நாம் விட்டுவிடுகின்ற எல்லாமே ஏதாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறார். தவக்காலத்தினுடைய முதல் பண்பு என்பது விட்டு விடுதல். எதை விட்டுவிட வேண்டும்? நாம் உணவுகளை தவிர்ப்பதோடு நாம் விட்டுவிட்டால் இந்த தவக்காலம் நமக்கு பொருளுள்ள முறையிலே அது அமையாது. இந்த நாளில் ஆண்டவர் 7 காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று அழைக்கிறார். ஒன்றாவதாக குற்றம் சுட்டி காட்டி குற்றம் சுமத்துதல். ஆக நமது வாழ்க்கையில் இந்த குற்றம் சுமத்துவதல் என்பது ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் எல்லோரும் பாவிகள். நாம் யாரும் நேர்மையாளர்கள், எல்லோரும் பாவிகள். கடவுளை தவிர எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். எனவே நான் பாவியாக இருக்கின்ற பொழுது நான் மற்றவரை பாவி என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் அல்லவா? அது ஒரு மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? நான் பிறரை குற்றம் சுமத்துகின்ற பொழுது அதுவும் சுட்டிக்காட்டி குற்றம் சுமத்துகின்ற பொழுது நான் கடவுளினுடைய நிலையை நான் எடுத்துக் கொள்கிறேன். என்றால் என்னை குற்றம் சுமத்த கடவுள் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் மட்டும்தான் மனிதர்களை குற்றம் சுமத்த முடியும். மனிதர்களை குற்றம் சுமத்த முடியாது. என்றால் நாம் எல்லோரும் குற்றவாளிகள், நாம் எல்லோரும் பாவிகள். ரோமையர் 3:23 வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தங்களுடைய அருள் நிலையை இழந்து போனார்கள். எல்லோரும் பாவிகள். நாம் பாவிகள் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் தமக்காய் தன்னை கையளித்தார். ஆக நாம் எல்லோரும் பாவிகள். முதலிலே நாம் விட்டுவிட வேண்டியது பிறர் மீது சுட்டி காட்டி குற்றம் சுமத்துதல். நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவள், நீ இதை செய்கிறாய், நீ அதை செய்கிறாய், நீ அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இல்லை, முதலிலே நாம் தவிர்க்க வேண்டியது, விட்டுவிட வேண்டியது பிறரை குற்றம் சுமத்துதல். இரண்டாவது ஆண்டவர் சொல்வது கொல்லாத காரியங்களை பேசுதல். பிறரை பற்றி தவறாக பேசுதல் அல்லது கொல்லாத காரியங்கள், வேண்டாத காரியங்களை பேசுதல். முதலில் சுட்டி காட்டுதல், இரண்டாவதாக பேசுதல். ஆண்டவர் சொல்கிறார், பிறரை பற்றி ஏன் தீமையாய் பேசுகிறாய், பிறரை பற்றி கொல்லாத காரியங்களை ஏன் பேசுகிறாய், பிறரை பற்றி இல்லாதது கொல்லாததை ஏன் பேசுகிறாய். எனவே இதிலிருந்து நாம் நோன்பு இருக்க வேண்டும். பிறரை குற்றம் சுமத்துவதற்கு நோன்பு. இரண்டாவதாக பிறரை பற்றி தீமையாக, பிறரை பற்றி கொல்லாதவையாக பேசுவதிலிருந்து நாம் நோன்பு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் விருப்பம் போல் செய்தல். நாம் நினைத்ததுதான், நான் செய்வதுதான் சரி என்று இந்த எண்ணம் இருக்கிறது அல்லவா? இந்த எண்ணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் விரும்பியதை நான் செய்வேன், யாருக்கு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, யாருக்கு எனக்கு ஒன்றும் சொல்லிவிட முடியாது என்று இந்த கர்வத்தோடு வாழ்வதை நாம் விட்டுவிட வேண்டும். நமது எண்ணம் போல் செய்கின்ற செயல்கள். நான்காவது ஆண்டவர் சொல்வது, நீ நினைத்த வழிகளெல்லாம் செல்லுதல், உன் சொந்த வழிகளில் நீ செல்லாதே. என்றால் தேவன் உன் வழியாக இருக்கிறார், கடவுள் தான் உன்னை வழிநடத்துகிறார். எனவே நீ நினைப்பது, நீ திட்டமிடுவது, இந்த காரியங்களை நீ செய்வதிலே, அந்த வழிகளிலே போவதிலே நீ இருக்காதே. அதை விட்டுவிட்டு மாறாக நீ கடவுளுடைய வழிகளிலே செல்வதை நீ கடைபிடித்துக் கொள், பிடித்துக் கொள், அதை பிடித்துக் கொள். எனது சொந்த வழியில் நான் செல்வேன், நான் நினைத்தது போல் செல்வேன். செய்வதும் நடப்பதும், இந்த இரண்டையும் ஆண்டவர் விட்டுவிட அழைக்கிறார். எனவே நாம் ஒவ்வொரு உணவுகளை தவிர்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் எனது இந்த சிந்தனையை நான் விட்டுவிட வேண்டும். எனது கர்மம், நான் நினைத்தது போல் நான் வாழ்வேன், நான் நடப்பது போல், நான் வாழ்வது போல், எண்ணுவது போல் நான் நடந்து செல்வேன், எனது வழிகளில் இதை நான் விட்டுவிட வேண்டும். ஐந்தாவது ஆண்டவர் சொல்வது, உனது சொந்த ஆதாயத்தை தேடு. கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு, கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்வதை விட்டுவிட்டு, எனது சொந்த ஆதாயம், நான் எனக்காக. நேற்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது உங்கள் சொந்த ஆதாயத்தை தேடுகிறீர்கள், உங்களுடைய சொந்த ஆதாயத்தை தேடுகிறீர்கள். நோன்பு இருந்தால் எல்லா மனிதரும் என்னை பாராட்டுவார்கள், நோன்பு இருந்தால் என்னை பார்த்து எல்லோரும் பரவாயில்லை நோன்பு இருக்கிறார் என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். இது உங்களுடைய சொந்த ஆதாயத்தை நீங்கள் தேடுகிறீர்கள். ஆக கடவுள் நம்மிடமிருந்து கேட்பது, உங்களுடைய சொந்த ஆதாயத்தை நீங்கள் தேடாதீர்கள், உங்களுக்கென நீங்கள் எதையும் சேர்த்து கடவுளை நீங்கள் ஆதாயமாக்குங்கள். நாம் இந்த காரியத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். எனவே எனது
சொந்த ஆதாயத்தை நாடுவதை நாம் விட்டுவிட வேண்டும். கடவுளிடமிருந்து கேட்பது எல்லாம் இதுதான். ஆறாவதாக கடவுளிடமிருந்து எதை கேட்கிறார்? ஏழைகள் மீதும் வறியவர் மீதும் இரக்கம் காட்டுதல். இதுதான் ஆண்டவர் அடிக்கடி நமது இந்த தவக்காலத்திலே நாம் வாசகங்களை உன்னிப்பாக கூர்ந்து பார்த்தால் ஆண்டவர் அடிக்கடி சொல்வார், நான் விரும்புகின்ற நோன்பு எது என்று தெரியுமா? நான் விரும்புகின்ற நோன்பு எது? ஏதோ உணவுகளை தவிர்க்கின்ற நோன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது வழிபாடுகள் செலுத்துகின்ற நோன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது காளைகளையும் ஆட்டுக்கிடாய்களையும் பணி கொடுக்கின்றது நோன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, நான் விரும்புகின்ற நோன்பு அது அல்ல. கடவுள் விரும்புகின்ற நோன்பு நேர்மையான உண்மையான ஒரு வாழ்வு. அந்த உண்மையான நேர்மையான வாழ்வு என்பது ஏழை எளியவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்வு, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்வு, புறம் தள்ளாத மனிதர்களுக்கு நாம் துணையாக இருக்கின்ற வாழ்வு. இதுதான் கடவுள் நம்மிடம் விரும்புவது. அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டவருக்கும் அவர் விதவைகளுக்கும் ஆதரவாக இருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே நமது சார்பாக இருக்கிறார். ஆக ஏழை எளியவர்கள் மீது கரிசனை கொள்ளுதல். நோன்பு என்பது நாம் பிறருக்காக, பிறர் வாழ்க்கையில, ஏழைகள் எளியவர் வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய அந்த காரியங்களை செய்துதான் உண்மையான நோன்பாக இருக்க முடியும். ஏழாவது ஆண்டவர் விரும்புவது இந்த நோன்புகள் எல்லாம் எதற்காக என்றால் கடவுளை சென்றடைவதற்கு. இறுதியிலே அதுதான் நமது நோக்கம் எல்லாம். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம், நாம் இருக்கின்ற தவங்கள், அல்லது நம்ம உடைகளை மாற்றிக் கொள்கிறோம், மாலை ஓட்டுக் கொள்கிறோம், செருப்பு அணியாமல் போய்விடுகிறோம், பவுடர் போடுறதில்லை, பொட்டு போடுறதில்லை, பூ வைக்கிறதில்லை, இதெல்லாம் சரிதான். ஆனால் இவைகள் எல்லாம் என்னை கடவுளோடு ஒப்புரவாக்கவில்லை என்றால், மனம் திரும்ப என்னை அழைக்கவில்லை என்றால், நான் பாவத்திலே விட்டுவிட்டு கடவுளோடு வந்து சேரவில்லை என்றால் இவை எல்லாம் பயனற்றது. அதுதான் இறுதியிலே அது. ஆனால் இதுதான் முதன்மை. கடவுளை நோக்கி வருவதற்கு தான் இவையெல்லாம். நான் இருக்கின்ற என்னுடைய ஜெபங்கள் கடவுளோடு என்னை இணைக்க வேண்டும். எனது தவங்கள் கடவுளோடு என்னை இணைக்க வேண்டும். எனது தான தர்மங்கள் என்னை மனிதரோடு இணைக்க வேண்டும். என்றால் கடவுள் மனிதரோடு எப்போது வாழ்கிறவர், தன்னை மனிதரோடு இணைத்துக் கொள்கின்ற தேவனாய் இருக்கிறார். இந்த 7 காரியங்கள் கடவுள் நம்மிடமிருந்து விட்டுவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி நாம் விட்டுவிடுகின்ற பொழுதுதான் உண்மையான சீரத்துவ வாழ்வு என்று ஆண்டவர் நாம் இணைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்ற பொழுது அவர் எல்லாத்தையும் விட்டு வருகிறார். அவருடைய வீடு, நிலம், ஊர், வாழ்ந்த இடங்கள், அவருடைய சொத்துக்கள், நிலங்கள் எல்லாவற்றையும் விட்டு வருகிறார். ஆண்டவர் எளிதாவை அழைக்கிறார். அவர் தனது ஏற்பாடுகள், தனது நிலம், தனது தந்தை எல்லாவற்றையும் விட்டு வருகிறார். ஆண்டவர் சிறுத்தை அழைக்கிறார். அவர்கள் தங்கள் தொழிலை விட்டு வருகிறார்கள், தன்னுடைய வளத்தை விட்டு வருகிறார்கள், தன்னுடைய பெற்றோரை விட்டு வருகிறார்கள், தன்னுடைய இடத்தை விட்டு வருகிறார்கள். செய்தியில ஆண்டவர் மத்தியை அழைக்கிறார். அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் என்றால் மத்தேயு அவர் செய்வது அந்த சுங்க தொழில் என்பது மீண்டும் கிடைக்காது. அவர் என்ன நினைத்தாலும் கிடைக்காது. அவர் தனது வாழ்க்கையை எல்லாவற்றையும் அவருக்கு என்றால் அந்த சுங்க வரி வசூலிக்கின்ற அந்த பதவியை பெறுவதற்கு அவர்கள் பணம் அதிகமாக கொடுக்க வேண்டும். பல மனிதர்களை அவர்கள் பிடிக்க வேண்டும். மீண்டும் அந்த பதவி கிடைக்காது, அவருக்கு தெரியும். ஆனால் தெரியும், இயேசுவிற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். நாம் இயேசுவிற்காக எதை விடுகிறோம்? நமக்கு பிடித்ததை விடுகிறோமா? இல்லை, நமக்கு பிடிக்காததான் விடுகிறோம். உணவு முறைகளை கூட எதை நாம் உண்பதில்லையோ, எதை நமக்கு பிடிக்காதோ அந்த உணவுகளை தான் நாம் தவிர்க்கிறோம். நமது வாழ்க்கையில் கூட எதை நாம் தவிர்க்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு தவிர்க்க கூடாததை நாம் தவிர்க்கிறோம். உணவுகளை தவிர்ப்பதால் மட்டும் நமக்கு மனமாற்றம் ஏற்படாது. நமது உள்ளத்தில் இருக்கின்ற இந்த கசடுகள், இந்த அழுக்குகளை எல்லாம் நாம் விடுகின்ற பொழுதுதான் மனமாற்றம், உண்மையான மனமாற்றம். என்றால் இயேசு கிறிஸ்து பாவிகளை மனமாக அழைக்கிறார். சும்மா அழைக்கல, வாங்க எல்லாம் பின்னாடி வாங்க, எல்லோரையும் பின்னாடி வாங்க. இல்லை, இயேசுவினுடைய அழைப்பு நமக்கு மனமாறுவதற்கான அழைப்பு, அவரோடு சேர்ந்து நடப்பதற்கான அழைப்பு அல்ல, அவரோடு சேர்ந்து அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை காண்பதற்கான அழைப்பு அல்ல. இயேசுவை பின்பற்றுவது என்று மனமாக பின்பற்றுவது. அதான் ஆண்டவர் சொல்வாரு, நான் நோய் உள்ளவர்களுக்கு தான் வந்தேன், நேர்மையான பாவிகள் மனமாற வந்தேன். கடவுள் நம் ஒவ்வொருவரும் மனமாற வேண்டும் என்றுதான் அழைக்கிறது. நான் 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லா மனிதரும் உண்மையை அறிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவிடம் மனம் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு பாவிகள் கூட, ஒருவர் கூட அழிந்து விடக் கூடாது என்பதுதான் தந்தை விருப்பமாக இருக்கிறது. மத்தேயு 12:14 வாசிக்கிறோம். இச்சின்னம் சிறிய ஒருவர் கூட அழிந்து விடக்கூடாது, நாம் எவ்வளவு அழிந்து விடக்கூடாது.
அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் அன்னை மரியாதை விருப்பம். அன்னை மரியாதை எத்தனை இடங்களிலே காட்சி கொடுத்தார். அவர் காட்சி கொடுக்கின்ற இடங்களிலெல்லாம் அவர் என்ன சொல்கிறார்? பாவிகள் மனம் திரும்ப ஜெபியுங்கள், பாவிகள் மனம் திரும்ப ஜெபியுங்கள், மனமாற்றம் மனமாற்றம் மனமாற்றம். இதுதான் அன்னை மரியாதையுடைய அவருடைய வார்த்தையாக, அவருடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அன்னை மரியாதையுடைய வெளிப்பாடு அதுதான். அதுதான் அவருடைய வார்த்தைகள். அவர் தோற்றுவதெல்லாம் அதற்காகத்தான். பாவிகளின் அன்னையாய் தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் புனித ஜான் கிறிஸ்துவ என்ற புனிதர் சொல்வார், பாவிகள் அன்னை மரியாதையின் அன்பு கருணை பரிந்துரையால் மீட்படைய பொருட்டு இறைவன் அந்த அன்னையை மகிமையாய் மாட்சிமையாய் மீண்டும் மீண்டும் விண்ணகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அந்த தாய் நமக்காக நாம் அவரது பரிந்துரையால் மீட்படைய வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாதை பாவிகளின் அடைக்கலமாக, பாவிகளின் தாயாக அந்த தாய் இருக்கிறார்கள். அந்த தாயுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே, அந்த பராமரிப்பிலே நாம் வாழ்கிறோம் என்றால் அந்த தாயினுடைய வார்த்தைகள் என்ன? அதை கடைபிடிப்பதுதான். தாய்க்கு நாம் அந்த ஆலயத்திற்கு வந்துவிட்டு ஜெபமாலை செலுத்திவிட்டு அந்த தாயை பார்த்துவிட்டு வெளியில் ஏற்றி வைத்துவிட்டு பூ வைத்துவிட்டு செல்வது அல்ல பக்தி. பக்தியை அந்த தாயை விரும்புவதில்லை. பக்தியை ஒருபுறம் இருந்தாலும் அந்த தாயை விரும்புவது நாம் கடவுளுடைய சீடர்களாக நாம் மாற வேண்டும். அவருடைய அந்த வாழ்க்கையிலே பங்கேற்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே பங்கேற்க வேண்டும். We are called to be the participant, not just here. கடவுளுடைய இந்த அன்பு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? கடவுளுடைய இரக்கத்திலே பங்கு பெறுவோம், கடவுளுடைய அன்பிலே பங்கு பெறுவோம். அன்னையுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை செலுத்துகின்ற பொழுது, ஒவ்வொரு மணிகளை நாம் உருட்டுகின்ற பொழுது, நமது வாழ்க்கையின் பாவங்கள் நம்மை விட்டு உருட்டோடும்படியாய் அந்த அன்னைகளிடம் கேட்போம். ஏனென்றால் பரிசுத்தத்தின் முழுமை இருந்தால், பரிசுத்தம் என்றால் என்ன, தூய்மை என்றால் என்ன என்பதை தன் உடல் உள்ள ஆன்மா சிந்தனையிலே வாழ்ந்து காட்டியவர், இருந்து காட்டியவர் அந்த தாய். எனவே அந்த தாயின் பரிந்துரை இந்த நாளிலே மிகச் சிறப்பாக கேட்போம். அப்பொழுது இந்த நாளிலே ஆண்டவர் சொல்வதை போல நமது வாழ்க்கையிலே ஒளி கிடைக்கும். நமது இருந்த வாழ்வு ஒளியாய் மாறும். நமது வாழ்க்கை என்பது நிறைவே நோக்கி செல்லும். நாம் செல்கின்ற வழியில் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி. மனம் மாறுங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி வருவோம். அப்பொழுது ஒளியாய் நமது வாழ்க்கை மாறும், நிறைவாய் நமது வாழ்க்கை மாறும், வெற்றியாய் நமது வாழ்க்கை மாறும். நாம் குடியிருக்கின்ற இடங்களிலே நிம்மதியாய், மகிழ்ச்சியாய், நிறைவாய் வாழ்வோம். எனவே இந்த நாளிலே பாவிகளின் அடைக்கலமாக இருக்கின்ற நம் தாயிடம் நம்மை ஒப்படைப்போம். அந்த தாயின் பரிந்துரையை கேட்போம். அந்த தாயின் பரிந்துரையால் நாம் மனமாற்றம் பெற்று பாவத்திலிருந்தும் பலவீனங்களிலிருந்து விடுபடக்கூடிய அருளை கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு தாய் அன்னை மரி வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரர்கள் என்னுடைய புனிதபடி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக கொண்டாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு நாளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையாக உமக்கு நிலையான கொடையாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
என்றென்றும் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாகி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர், உங்களுடைய காலத்துக்கு மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைந்து புகழ்ந்து அக்கறை குணம் சொல்வதாவது. ஆகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உணவு கணிந்து நம்மை எரித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு நேரத்தை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு ஒப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகின்றோம். எங்கள் நிறுத்தத்தை காட்சி செய்கிறாய் பீட்டர் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடையோடு ஏற்றணும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் உலகில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் வினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் ஒற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை கொண்டாடுகின்றோம். உமது இணக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவகையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை பணித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்வோம். கிறிஸ்தின் அமைதி. இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். பாவிகளாகி நம்மை தேடி வந்து நமக்காய் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். இறைவனுடைய திருவிருந்தில் அழைக்கப்பட்டு அனைவரும் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லுவோம். அது அம்மா
அறிவிப்புகள். நாளை ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி அன்று நமது பேராயர் அவர்கள் காலை 8 மணி திருப்பலியை நிறைவேற்றி பின்னர் புதுப்பிக்கப்பட்ட நற்கருணை ஆராதனை சிற்றாலயத்தை திறந்து வைப்பார். திருப்பலிக்கு முன்பு நற்கருணை ஆராதனை சிற்றாலயத்தை அர்ச்சித்தலும் திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை நிறுவுதலும் நடைபெறும். நமது உயர்மறை மாவட்ட இளைஞர் ஆணையம் அல்சூரில் உள்ள இளைஞரக தியான இல்லத்துடன் இணைந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இளைஞர்களுக்கான ஒரு நாள் சிறப்பு தியானத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். அதே போல இன்று சிறப்பு தமிழ் தியானம் அல்சூரில் உள்ள இளைஞரக தியான இல்லத்திலே நடைபெறும். காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. எனவே இந்த தியானத்தில் நீங்கள் சிறப்பாக கலந்து கொண்டு உங்களுக்காக நான் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறேன். எனவே இந்த தியானத்தில் நீங்கள் இன்று கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன். மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் சனிக்கிழமை அன்று மாதத்தோறும் முதல் சனிக்கிழமை என்று நம்ம திருத்தல பேராலயத்தில் நடைபெறுகின்ற அந்த இரவு ஆராதனை இந்த வருகின்ற மாதத்திலிருந்து நடைபெறும். இரவு 10 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை முழு இரவு ஆராதனை திருவிழிப்பு ஜெபம் நடைபெறும். நமது உயர்மறை மாவட்டத்தில் மேரி கேத்தலிக்.com என்ற பெயரில் நிகழ்நிலை ஆன்லைன் திருமண தகவல் இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்காக மணமகள் அல்லது மணமகளை தேடுவோருக்கு பயன்படும் வகையில் இந்த இணையதளம் செயல்படும். நாளைய தினம் குழு ஒன்று திருப்பணிக்கு பின்னர் தேவையுள்ளவர்களின் பெயர்களை பதிவு செய்வார்கள். நமது திருத்தல பேராலயத்தில் தவக்கால தியானம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும். மார்ச் 15, 16 தேதி ஆங்கிலத்திலும், 17, 18ஆம் தேதி கன்னடத்திலும், 19, 20 தமிழிலும் நடைபெறும். இரட்சக சபை குழுக்கள் இந்த தவக்கால தியானத்தை நடத்துவார்கள். தவக்காலத்திலே சிலுவை பாதைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு ஆங்கிலத்திலும், தொடர்ந்து ஆங்கிலத்தில் சிலுவை பாதை, புதன்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, தொடர்ந்து கன்னடத்தில் சிலுவை பாதை, வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலி, கன்னடத்தில் சிலுவை பாதை, வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு தமிழில் திருப்பலி, தொடர்ந்து தமிழில் சிலுவை பாதை, மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி, தொடர்ந்து தமிழில் சிலுவை பாதை ஆலய வளாகத்தில் நடைபெறும். இறுதி ஆசிரியருக்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை எண்ணுகின்றோம். என்றென்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோர் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுமைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படியேற்று நோயிற்று நடப்பெற இந்த வேளையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக மருத்துவமனைகளிலே ஆபத்தான சூழ்நிலைகளை பல்வேறு விதமான நோய்களால் துன்புறுகின்ற ஒவ்வொருவரும், நமது இல்லத்திலும் முதியோர்கள் மற்றும் பல்வேறு விதமான வேதனைகள் நோயோடு துன்புறுகின்ற நம் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நம்மையும் இந்த வேளையிலே இறைவனுடைய பரிசுத்த இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நமது தாய் ஆரோக்கிய அன்னை, சுகம் பெறுகின்ற அன்னை, நமக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி இறைவனுடைய சுகமளிக்கின்ற வல்லமையை பெற்று தருகின்ற அந்த தாயுடைய திருத்தலத்தை இந்த நாளிலே நாம் சிறப்பான விதத்திலே கூடி வைக்கிறோம். அந்த தாயுடைய மகிமை, அந்த தாயுடைய பரிந்துரையால் நாம் ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். நம் ஒவ்வொரு நோய்களையும் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய இந்த பரிசுத்த அந்த சுகமளிக்கின்ற கரம் நம் இந்த வேளையில நம் ஒவ்வொருவருடைய கரங்களை தொடரட்டும். நாம் கரங்களை உயர்த்துகின்ற பொழுது நமது கரங்கள் இயேசுவால் தொடரப்படுகிறது. இயேசு நமது கரங்களை பிடித்திருக்கிறார். இயேசுடைய சுகமளிக்கின்ற அந்த வல்லமை அவருடைய கரங்கள் வழியாக இந்த வேளையிலே பாய்ந்து கொண்டிருப்பதை உணர்வோம். அப்படி பரிசுத்தத்தில் ரத்தம் கரங்களிலே ஆணிகளால் அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நமது கரங்களிலே பாய்படியாக அப்படி பரிசுத்தத்தில் ரத்தத்தினால் எல்லா நோய்களும் சுகப்படும்படியாக இந்த வேளையில நம்ம ஏன் நாம் ஒப்புப்படுத்தி செல்வோம். உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
குடும்பங்களினால் தோல்வியடைந்து உமது இரக்கத்தினாலே குணமடைகிறதை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகள், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் நிறைவாய் தங்கி உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தொழிலையும், உங்கள் திட்டங்களை, முயற்சிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியிலும் மனமாற்றம் பெற்ற சீடர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பணிலும் வாழ்வில் தொடரட்டும். Amen.